தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ என்னோட செயின், என்னோட வளையல், என்னோட கம்மல், என்னோட ரிங்கு வரல அப்படின்னா நான் இங்க கிளம்ப மாட்டேன். எனக்கு வேணும். மேனேஜர் தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு, முழுக்க நீ தான் பொறுப்பு. ஒருத்தன் கொடுத்தது எப்படியே நகையை எடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. வேற ஏதோ இருக்கும். என்ன அர்த்த கைவிட்டா தெரியுதுல்ல சார், அது கூட கண்ணு தெரியாம போயிருமா? இங்க பாருங்க, உங்க மூணு தான் எடுக்கணும், ரெண்டு பேருமே எடுக்க வேண்டாம். நீங்க அவங்க பார்க்கணும். இதுல எது யாருடைய தான் அதுல எங்களுக்கு இல்ல, நாங்க வச்சது எங்க, நகை எங்க போச்சு? ஒரே வங்கி லாக்கரின் சாவியை இருவருக்கு கொடுத்ததால் பெண் ஒருவர் தனது நகைகளை இழந்து தவித்து வருகிறார். இப்ப என்னோட செயின், என்னோட வளையல், என்னோட கம்மல், என்னோட ரிங்கு வரல அப்படின்னா நான் இங்க கிளம்ப மாட்டேன். எனக்கு வேணும். மேனேஜர் தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு, முழுக்க நீ தான் பொறுப்பு. ஒருத்தன் கொடுத்தது எப்படியே இன்னொருத்தர் கொடுப்பீங்க? திருச்சி எடமலைப்பட்டியில் உள்ள SBI வங்கியில் கலைச்செல்வி என்பவர் கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி லாக்கர் கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இதையடுத்து 5ஆம் தேதி வங்கியில் A7 எண் கொண்ட லாக்கர் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த லாக்கர் ஏற்கனவே மற்றொரு வாடிக்கையாளருக்கு ஒதுக்கப்பட்டு அவரிடத்தில் சாவியும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நபர் வங்கி லாக்கரில் எந்த நகைகளையும் வைக்காத நிலையில் வங்கி ஊழியர்கள் தவறுதலாக அதே லாக்கரை கலைச்செல்விக்கு ஒதுக்கியுள்ளனர். தானங்க சார், நகை இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு பேரும் சாவிலையும் திறந்தது. ஓகே, நான் உங்க சாவி கொடுங்க. இப்படி வரக்கூடாது. நான் இப்ப இருக்க பொருள் எதுவுமே மாறி இருக்கு. எடுக்க இதையடுத்து 5ஆம் தேதியே கலைச்செல்வி அந்த லாக்கரை திறந்து மொத்தம் 11 பவுன் நகைகளை சுருக்கு பையில் வைத்து அதை வீடியோவாக பதிவு செய்து தனது ஆதார் கார்டையும் காட்டி லாக் செய்துள்ளார். கலைச்செல்விக்கு வழங்கப்பட்ட லாக்கரை ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு மெசேஜ் சென்றுள்ளது. இதையடுத்து அடுத்த நாள் வங்கிக்கு சென்ற அந்த வாடிக்கையாளர் தனக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த A7 லாக்கரை திறந்து பார்த்துள்ளார். உள்ளே நகைகள் இருந்ததையும் கண்டுள்ளார். உடனே அந்த நபர் உள்ளே இருந்த 11 பவுன் நகைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். தொடர்ந்து வங்கியிலிருந்து தகவல் வந்ததை அடுத்து கலைச்செல்வி வங்கிக்கு சென்று தனது லாக்கரை திறந்து பார்த்தபோது நகைகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். நகை எடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. வேற ஏதோ இருக்கும். என்ன அர்த்த கைவிட்டா தெரியுதுல்ல சார், அது கூட கண்ணு தெரியாம போயிருமா? இங்க பாருங்க, உங்க மூணு தான் எடுக்கணும், ரெண்டு பேருமே எடுக்க வேண்டாம். நீங்க அவங்க பார்க்கணும். இதுல எது யாருடைய தான் அதுல எங்களுக்கு இல்ல, நாங்க வச்சது எங்க, நகை எங்க போச்சு? தொடர்ந்து அந்த பெண் தனது நகைகளை மீட்டுத் தரக் கோரி வங்கி அதிகாரிகளிடம் அலைந்து வருகிறார். அலட்சியம் காரணமாக ஒரே லாக்கரை இருவருக்கு ஒதுக்கியதால் பெண் வாடிக்கையாளர் 11 பவுன் நகைகளை பறிகொடுத்துவிட்டு தவிக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.